பொரியையும் தேங்காய் சில்லையும் வச்சு என்ன பண்றது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கும். டேஸ்ட்டு அட்டகாசமா இருக்கும். எப்பயுமே ஒரே மாதிரியே காரப்பொரி அந்த மாதிரி செய்யாம, இந்த மாதிரி தேங்காய் சில்லை யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்க. கிட்ஸுக்கு ஸ்பெஷலா ரொம்பவே பிடிக்கும். கிரிஸ்பியே இல்ல இந்த பொரிய என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னா, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட்டு தண்ணி எடுத்துக்கங்க. எல்லாமே ஒரே கப்ல மெஷர் பண்ணிக்கலாம். 2 கப் அளவு பொரி எடுத்துருக்கங்க. எதுலனாலும் நீங்க எடுத்துக்கங்க. தண்ணீல அப்படியே வந்து இத ஊற வச்சிடலாம். ஏற்கனவே வந்து கிரிஸ்பியா இல்லைனாலும் பரவால்ல. கிரிஸ்பியா இருந்தாலும் பரவால்ல. இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு இத ஊற வச்சுருவோம். எதுக்காக அப்படின்னா, அதுல இருக்கிற அந்த உப்பு கன்டென்ட் எல்லாமே வந்து அந்த சுவை எல்லாமே மாறிரும். அதுக்காக தான். இத அப்படியே விட்டுறலாம். இப்போ அடுப்புல வந்து ஒரு பேன் எடுத்துக்கலாம். நெய், எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம். இப்போ தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். எந்த கப்ல பொரி எடுத்தீங்களோ, அதுல ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கோதுமை மாவு இருக்கு இல்லையா? அத தண்ணீல நல்லா கரைச்சுக்கங்க. கரைச்சுட்டு இது கூட சேர்த்துக்கலாம். கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. கரைச்சதுக்கு அப்புறம் இந்த தண்ணி லைட்டா கொதி வருது இல்லையா? அந்த நேரத்துல இத சேர்த்துக்கங்க. சேர்க்கும் பொழுது அடுப்ப லோ ஃப்ளேம் பண்ணிக்கங்க. இப்போ இத மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இது மாவு மாதிரி இருக்கு. இது வந்து ஒரு கண்ணாடி பதம் மாதிரி வரணும். இப்ப பாருங்களேன், கொஞ்ச நேரத்திலேயே இது ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துரும். கெட்டி விடுற மாதிரி இருக்கும். அத நீங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா, அது சரியாயிரும். வழுவழுன்னு வந்துரும். இப்போ கொஞ்சம் இந்த மாதிரி பார்த்தீங்களா, ஒரு பேஸ்ட் மாதிரி நல்ல கண்ணாடி பதம் மாதிரி இருக்கு. நீங்க வந்து இத ஒழுங்கா வேக வைக்கலன்னா டிஷ் நல்லா இருக்காது. அதனால நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வெயிட் பண்ணி, அதுக்கப்புறமேட்டு இத செய்யுங்க. இத அப்படியே லோ ஃப்ளேம்ல பண்ணிட்டு, இப்போ பொரி இருக்கு இல்லையா, ஏற்கனவே ஊற வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பொரிய நல்லா தண்ணி எல்லாம் இல்லாம பிழிஞ்சு எடுத்துக்கங்க. பிழிஞ்சு ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே. நம்ம சேர்த்திருக்கிற 2 கப் அளவு சேர்த்திருக்கிறோம். 2 கப்பையுமே நம்ம அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நீங்க பொரியில வந்து அப்படியே இத வந்து பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அந்த அளவு நல்லா இருக்காது. இந்த மாதிரி தண்ணீல ஊற வச்சுட்டு நீங்க சேர்த்தா தான் நல்லாருக்கும். இப்ப பார்த்தீங்களா, இந்த அளவு எடுத்தாச்சு. இப்போ எந்த கப்ல எடுத்தீங்களோ, அதே கப்ல வந்து இப்போ 2 கப் அளவு நான் வந்து அவல் எடுத்திருந்தேன். அதுல 1/2 கப் அளவு தேங்காய் சில்லு எடுத்துக்கலாம். நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி, எப்படி போட்டா உங்க மிக்ஸி ஜார் அரைக்குமோ அந்த மாதிரி சேர்த்துக்கங்க. 2 ஏலக்காயும் இது கூடயே சேர்த்துக்கலாம். இப்போ எந்த கப்ல எடுத்தீங்களோ, அதுல 3/4 கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா இந்த மாதிரி அரைச்சுக்கங்க. வழுவழுன்னு வர மாதிரி அரைச்சுக்கங்க. லைட்டா தான் நெரு நெருன்னு இருக்கும். ஏன்னா நம்ம தேங்காய் சீல்லாம் சேர்த்துருக்கிறதுனால, பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லா இருக்கு. இந்த மாதிரி இருக்கணுங்க. ரொம்பயும் கெட்டி கெட்டியா இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஏற்கனவே நம்ம அடுப்புல வச்சிருக்கோம் இல்லையா? இப்போ அது நல்லாவே ஓரளவுக்கு வெந்திருக்கும். இந்த நேரத்துல நம்ம அரைச்சு வச்சத இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் இத தண்ணி சேர்த்துட்டு இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. நம்ம சேர்த்துருக்கிற அந்த ஸ்வீட் வந்து சரியா இருக்கும். உங்களோட நாட்டு சர்க்கரைன்னா நீங்க அப்படியே சேர்த்துக்கலாம். இதே இது வெல்லம் அப்படின்னா நீங்க மெல்ட் பண்ணிட்டு வடிகட்டி இது கூட சேர்த்துக்கங்க. அவ்வளோதான். இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நல்லா அத மிக்ஸ் பண்ணி விடுங்க. சூப்பரான ஸ்வீட் ரெசிபிங்க. அவ்ளோ அற்புதமா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா, சரியா ஒரு 7, 8 நிமிஷத்திலேயே இந்த பக்குவத்துக்கு வந்துரும். இதுக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டீஸ்பூன் அளவு நெய் இருந்தாலே போதும். ரொம்ப சூப்பரா அத செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோதான். இத பவுலுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்களேன், பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கு. டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். டக்குன்னு ஒரு ஸ்வீட் ரெசிபி, ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்குன்னா, இத செஞ்சு சாப்பிடுங்க. கிட்ஸு ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அப்படியே ஒரு பிரெட் அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பாய்.